Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கொலை, போதைப்பொருள் கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் எல்லை தாண்டிய வன்முறை ஆகியவற்றில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட குற்றவியல் அமைப்புகளுக்கு எதிராக அமெரிக்காவின் FBI தீவிர நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்தியாவை தளமாக கொண்ட குற்ற கும்பல்களுக்கு எதிரான பல ஆண்டுகால அமெரிக்க FBI விசாரணையின் விளைவாக ஆபரேஷன் ஆட்பால் என்று பெயரிடப்பட்ட சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட சோதனைகளில் 2023 கனடாவில் நிட்ஜார் படுகொலை உட்பட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட இந்தியாவை தளமாக கொண்ட குற்றக் குழுக்களுடன் தொடர்புடைய 24 பேரை அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள சட்ட அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளதாக அமெரிக்க நீதித்துறை அறிவித்துள்ளது. இந்த தகவலை FBI இயக்குநர் காஷ் படேலும் உறுதி செய்துள்ளார். வெளியிடப்பட்ட 3 குற்றப்பத்திரிகைகளின்படி இந்திய சிறையில் இருந்தபடியே தங்கள் உலகளாவிய குற்ற கும்பல்களை இயக்கிய 2 உட்பட மொத்தம் 37 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் 11 பேரும், இந்தியானாவில் 1 ஜார்ஜியாவில் 1 கனடாவில் 3 ஸ்பெயினில் 1 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஏற்கனவே காவலில் இருந்த 7 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அமெரிக்காவில் 7 பேர், இந்தியாவில் 2 மற்றும் ஐரோப்பாவில் 1 என 10 தலைமறைவு குற்றவாளிகள் தேடப்பட்டு வருகின்றனர். விசாரணையின் ஒரு பகுதியாக சுமார் 1000 கிலோகிராம் கொகைன் மற்றும் 1 கிலோகிராம் ஹெராயின் ஆகியவற்றுடன் $40,000 ரொக்கம் மற்றும் 1 டஜன் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த பன்னாட்டு குற்ற கும்பல் அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், நடிகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களை குறிவைத்து மிரட்டி பணம் பறித்தல், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் படுகொலைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் உள்ள சட்ட அமலாக்கத்துறையினர் ஒன்றிணைந்து செயல்பட்டுள்ளதாகவும், இந்த குற்றவியல் அமைப்புகள் எங்கு செயல்பட்டாலும் அவற்றை குறிவைத்து முறியடிக்க உறுதியுடன் உள்ளதாகவும், குற்றவாளிகளுக்கு தப்பி செல்ல பாதுகாப்பான புகலிடம் ஏதும் இல்லை என்றும் அமெரிக்க அட்டர்னி பில் எசாலி தெரிவித்துள்ளார். அமெரிக்க நீதித்துறையின் தகவலின்படி கனடாவில் 2023 ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலைக்கு உத்தரவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் லாரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் கோல்டி புரார் ஆகிய குற்ற கும்பல் தலைவர்கள் பெயர்களும் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளன. அரசியல் உள்நோக்கம் கொண்ட வன்முறைகளில் ஈடுபடும் லாரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் கோல்டி புரார் அமைப்பை ஒரு பயங்கரவாத அமைப்பாக கடந்த ஆண்டு கனடா அரசு அறிவித்தது. ஒரு காலத்தில் பிஷ்னோயின் கூட்டாளியாக இருந்து பின்னர் அவருக்கு போட்டியாளராக மாறிய ஜக்கு பகவான்பூரியா உருவாக்கிய பகவான்பூரியா குற்ற கும்பல் நெட்வொர்க் இந்தியா, அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் பிரிட்டன் முழுவதும் செயல்படும் 1000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் கூட்டாளிகளை கொண்ட ஒரு உலகளாவிய அமைப்பாக விரிவடைந்துள்ளதாக அமெரிக்க அரசு வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கனடாவின் வான்கூவரை தளமாக கொண்ட ரவீந்தர் சிங் தண்டா தலைமையிலான ஒரு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் நெட்வொர்க் 2023 மற்றும் 2024 இடையில் 430 கிலோகிராமுக்கும் அதிகமான கொகைன் கடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட லாரன்ஸ் பிஷ்னோய் தலைமையிலான குற்ற கும்பலில் தொடர்புடையதாக கருதப்படும் சதிந்தர்ஜித் சிங் என்ற கோல்டி புராரை கைது செய்ய உதவும் தகவல்களை அளிப்பவர்களுக்கு $50,000 வெகுமதியை FBI அறிவித்துள்ளது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.